புதுச்சேரி மாநில திமுக சார்பில் ஒசூர் தொகுதி பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற சமத்துவ பொங்கல் விழாவை புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் காட்டிய வழியில் கழக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழாவை ஆண்டுதோறும் ஏதாவது ஒரு கிராமத்தில் கொண்டாடுவதை புதுச்சேரி மாநில திமுக வழக்கமாக கொண்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டிற்கான சமத்துவ பொங்கல் விழா புதுவை மாநிலம் ஒசூர் தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் திடலில் இன்று காலை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு ஒசூர் தொகுதி செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் தலைமை தாங்க மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் லோகையன், மாநில துணை அமைப்பாளர்கள் மதிவாணன், உத்ராபதி, விஜய், கலியமூர்த்தி, ஹரிதாஸ், அனந்தராமன், தேவநாதன் மற்றும் அவைத்தலைவர் கண்ணன், துணை செயலாளர்கள் செல்வம், சரளா, ஈருசன், ஜனார்தனன், மணி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். தலைமை செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பூமூர்த்தி வரவேற்று பேசினார். தமிழர் பண்பாட்டு கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் கிராமிய இசை, மயிலாட்டம், ஒயிலாட்டங்களுடன் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று கொண்டாடிய இந்த மாபெரும் சமத்துவ பொங்கல் விழாவை புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு துவக்கி வைத்து சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற பெண்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்களை வழங்கினார். இதில் அவைத்தலைவர் எஸ்.பி. சிவகுமார், துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ, பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ, மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ, துணை அமைப்பாளர்கள் ஏ.கே. குமார், தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சன் குமாரவேல், ஜே.வி.எஸ். சரவணன், பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், ராமசாமி, செல்வநாதன், சோமசுந்தரம் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.